தமிழகத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, கேரளா, தெற்கு உள் கர்நாடகம், ஆந்திரா உள்ளிட்ட இடங்களில் துவங்கியுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் மிக கனமழையும் 7 இடங்களில் கனமழையும் பதிவானதாக குறிப்பிட்டுள்ள அவர், தமிழகத்தில் அக்டோபர் 1 முதல் 16ஆம் தேதி வரை 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் மழை பதிவாகியுள்ளதாகவும், இது இயல்பை விட 37% அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில், கேரளா, கர்நாடகா பகுதிகளில் அப்பால் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும், வரும் 24ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என கூறியுள்ள அவர், வழக்கமாக 40 சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு 50 சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக வடகிழக்கு பருவமழை நம்ம கொடுத்த அகைன் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா, வட மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கும். 24ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்த வாய்ப்பு உள்ளது. வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூட வாய்ப்பு. தீபாவளியையொட்டி சென்னையிலிருந்து பலரும் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரும் சூழலில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சிவசங்கர் டிக்கெட் கட்டணம் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டை விட அதிகமான சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். இதேபோல கார்கள், பைக்குகளில் பயணிப்போர் ECR, OMR சாலைகளை பயன்படுத்துமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். தமிழ்நாடு மாநில வாணிப கழக மதுபான சில்லறை விற்பனை கடை பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு போனஸ் வழங்க தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் பணிபுரியும் C மற்றும் D பிரிவு ஊழியர்கள், கடை பணியாளர்களுக்கு 20 விழுக்காடு வரை போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்க அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் பணிபுரியும் 24,816 நபர்களுக்கு 40.62 கோடி ரூபாய் செலவில் போனஸ் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் வாணிப கழக நிறுவனத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு குறித்து ஆளுநர் RN ரவி தெரிவித்த கருத்துக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு குறித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மசோதா மீது ஆளுநரும் கருத்து தெரிவித்திருந்ததாக கூறினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டுமே திருத்தங்களை முன்மொழிய அதிகாரம் இருப்பதாகவும் ஆளுநர் கூறியிருக்கும் கருத்துக்களை சட்டப்பேரவை ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவித்தார். இத்தகைய சட்ட முன்வடிவு பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்கும் அதிகாரம் மாண்புமிகு ஆளுநர்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே மாண்புமிகு ஆளுநர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள செய்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதைத் தொடர்ந்து ஆளுநரின் கருத்துக்கு எதிராக பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாமக்கல்லில் நடந்த கிட்னி முறைகேட்டு விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கிட்னி முறைகேடு விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டு பேசினார். முறைகேட்டில் ஈடுபட்ட தனியார் மருத்துவமனைகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் 7 அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க
அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாரபட்சம் எதுவும் இல்லாமல், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எந்த மருத்துவமனைகளின் மீது புகார் வந்ததோ அந்த மருத்துவமனைகளின் உரிமங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அனைத்து அங்கீகார குழுக்களும் அவற்றை தவறாமல் கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முன்னதாக கிட்னி முறைகேடு குறித்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கிட்னி உருவப்படத்தை அதிமுக உறுப்பினர்கள் தங்கள் சட்டையில் அணிந்து கொண்டு பேரவை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் முதல் முறையாக சென்னை அடுத்த பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்தார். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி விஜய் பங்கேற்ற பேரணியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோர் புதன்கிழமை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். சிறையிலிருந்து வெளியே வந்த அவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு வருகை தந்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தை சந்தித்தனர். பின்னர் தாவேகா தலைவர் விஜயையும் அவர்கள் நேரில் சந்தித்தனர். துப்பாக்கியை தொடர்ந்து பயன்படுத்தினால் இந்திய படைகளின் கோபத்தை சந்திக்க நேரிடும் என நக்சல் தீவிரவாதிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் இயக்கத்தை சேர்ந்த 170 பேர் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இந்திய அரசியலமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து வன்முறையை கைவிட்டவர்களின் முடிவை பாராட்டுகிறேன். சரணடைய விரும்புபவர்கள் எப்போதும் வரவேற்கப்படுவார்கள். நக்சலிசத்தின் பாதையில் இன்னும் இருப்பவர்கள் நாட்டின் பிரதான நீரோட்டத்தில் வந்து சேர வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் துப்பாக்கியை தொடர்ந்து பயன்படுத்துபவர்கள் இந்திய படைகளின் கோபத்தை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் இடைவிடாத முயற்சிகளால் நக்சலிசம் அதன் இறுதி மூச்சை இழுத்துக் கொண்டிருக்கிறது என்றும் மார்ச் 31, 2026க்கு முன் நக்சலிசத்தை வேரோடு அகற்றும் முடிவில் உறுதியாக உள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என பிரதமர் மோடி தம்மிடம் உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதனை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் தொலைபேசியில் பேசினார்களா என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வாலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. நிபுணர்கள் எழுப்பிய இந்த கேள்விக்கு பதில் அளித்த அவர் இரு தலைவர்களுக்கும் இடையே புதன் அன்று தொலைபேசியில் உரையாடல் நடைபெற்றதாக தெரியவில்லை என பதில் அளித்துள்ளார். பீகார் தேர்தலில் போட்டியிடும் 48 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையே தொகுதி பங்கீட்டில் நீண்ட இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் இறுதியாக 48 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. இதில் முதற்கட்ட தேர்தலில் 24 பேரும், இரண்டாம் கட்ட தேர்தலில் 24 பேரும் போட்டியிடுகின்றனர்.